எப்படிலாம் இன்டர்வியூஸில் கேட்பாங்க, எப்படிலாம் ஆன்சர் பண்ணணும், அதை பற்றி தான் இன்னைக்கான செஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐ எம் கோயிங் டு கிவ் சம் ஓவர்வியூ அபவுட் வாட் இஸ் வாட், லைக் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகிறதுக்கு வேறு என்னெல்லாம் தேவைப்படுன்றது ஒரு ப்ரஷ் அப் நாலேஜ் மாதிரி பார்த்துட்டு, அட் த சேம் டைம் we going to discuss about what are all the interview questions will be asked. Okay guys, let me start share my screen. Just give me a moment. So I already started sharing my screen தெரியுதுல்ல? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுத்துட்டு வில் பி மூவிங் ஆன் டு அ நியூ டாபிக் அண்ட் விச் இஸ் நாட் கவர்ட் அண்ட் விச் இஸ் மேண்டேட்டரி டு நோ அஸ் அ டேட்டா அனலிஸ்ட். ஓகே, ஸோ பிஃபோர் யூ கெட் இன் டு அந்த அந்த எஸ்கியூஎல் பவர் பி அதுக்கு இன்டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ என்னென்ன டொமைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம எடுத்தோம். இது ஒரு ப்ரஷ்அப் நாலேஜ் மாதிரி கேப்சர் பண்ணிவிட்டு வி கேன் டிஸ்கஸ் ஹவ் வி கேன் ஏபிள் டு ப்ரொசீட் ஃபர்தர்ன்ட்டு. இப்போ ஐடியில் பார்த்த வரைக்கும் நிறைய டொமைன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, பேங்கிங், இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர், அந்த மாதிரி தேர் ஆர் ஆம்பிள் ஆஃப் டொமைன்ஸ் ஆர் அவைலபிள் இன் கரண்ட் என்விரான்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் எல்என்டியில் ஒர்க் பண்ணுறேன். ஹேண்டில் பண்ணுறது இப்போ சிட்டி பேங்க்லேருந்து ரீசெண்டாக நார்டியான்ற கிளைண்ட்டுக்காக, நார்டியான்றது ஒன் ஆஃப் த பேங்கிங் கிளைண்ட்டுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ இதில் நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோலில் நான் ஒர்க் பண்ணணும்னா ஐ ஷுட் கேப்பபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா செட் இட் இஸ். இப்போ நான் சாம் கிட்ட சொல்லி ஒரு ஆக்சிஸ் பேங்க்கில் போயிட்டு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறேன். நந்தினி ஸ்ரீ கிட்ட கொடுத்து ஒரு பாலிசி பஜாரில் போயிட்டு ஒரு இன்சூரன்ஸ் வாங்கன்னு சொல்கிறேன். அப்போ சாம் என்ன பண்ணுவார், ஹில் பி வாக்கிங் டு த பிரான்ச் அண்ட் சேயிங் தட் ஐ நீட் டு ஓப்பன் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட். அவங்க சொல்லுவாங்க, உங்கள் நேம் டீட்டெயில்ஸில் நான் ஃபார்ம் கொடுக்குறேன், ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அதில் என்னென்ன ஃபீல்டு கேப்சர் பண்ணுவோம், நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நீங்கள் என்ட்ரு பண்ணுற ஒன்றும் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்ரிபியூட்னா இம்பாக்டட் ஆட்ரிபியூட்னா என்னென்னலாம் கேட்பாங்க இன்டர்வியூ கொஸ்டின்ஸில். இம்பாக்டட் ஆட்ரிபியூட்னா காலம் நேம்ஸ், நேம்ன்றது ஒரு காலம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே ஒன்று ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வில் பி கேப்சர்ட் அஸ் அ டேட்டா. அதை பற்றி தான் நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் வந்துட்டா எஸ்கியூஎல், பவர் பிஏ அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் கேப்சர் பண்ணுறதா நீங்கள் வந்திருக்கீங்க. பட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பேங்கிங் ரிலேட்டடான டேட்டானா நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷனில் வாங்கியிருக்கணுன்றது உங்களுக்கு ஹை லெவலாக தெரியும். ஆதார், பேன், அட்ரஸ், ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வில் பி கிரியேட்டிங் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதை கொடுத்துட்டிங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸர் அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு போர்ட்டலில் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. அது பேக் எண்டில் ஒரு டேட்டா பேஸில் ஒரு டேபிளில் போய் சேவ் ஆக போகுது. இது கான்செப்ட். இது நந்தினி ஸ்ரீ என்ன பண்ணுறாங்க, பாலிசி பஸாரில் போயிட்டு ஆன்லைன் மூலியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தட் இன்ஃபர்மேஷன் நார்மலாக சாம் கேப்சர் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கும் நந்தினி ஸ்ரீ கேப்சர் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கும் டிஃபர் ஆகும். ஏன் டிஃபர் ஆகுது? பிகாஸ் அது வந்து பாலிசியோட பாலிசி பஸார்ன்றது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோட ஒரு டேட்டானால அதோட டேட்டா செட்டும் பேங்கிங் டேட்டா செட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ அதோட டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் அதே நேம், மொபைல் நம்பர், இமெயில் எல்லாம் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, ரீசெண்டாக பண்ண மெடிக்கல் செக்அப் என்ன, இது டேர்ம் இன்சூரன்ஸில் போட்டால் ஸ்மோக்கரா, நான் ஸ்மோக்கரா, ட்ரிங்கரா, நான் ட்ரிங்க், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. மேல் ஃபீமேல் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இது ஃபார்மில் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியாவாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ப்ரீமியம் எவ்வளோ கால்குலேஷன்றதே அப்கமிங்கில் தான் அவங்களுக்கே தெரிய வரும். சாரி, அப்கமிங்கில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, வென் யூ ஒர்க்கிங் இந்த பேங்கிங் ரிலேட்டட் டொமைன் இல்லாட்டினா ஒரு இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டொமைனாக இருக்கும்போது அந்த டொமைன் நாலேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ இருந்தோ அவ்வளோக்கு அவ்வளோ யூ வில் பி ஹேண்ட்லிங் தட் இன்ஃபர்மேஷன். அப்போ தான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்றதை நீங்கள் டேக் ஓவர் பண்ண முடியும். இல்லாட்டினா என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா செட் எதை பேஸ் பண்ணின்றதே உங்களுக்கு தெரியாமல் யூ வில் பி இன் த சிச்சுவேஷன் ஹவு டு ஸ்டார்ட் திஸ், இது எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி ஆகும். அப்போ இதுதான் டொமைன் நாலேஜ்ன்றதை நான் சொல்வேன். நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்டாக நான் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எஸ்கியூஎல் query எழுதுவேன், பவர் பியில் எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும்னா கூட யூ கான் பி த டேட்டா அனலிஸ்ட். அப்போ எங்கே லேக் ஆவீங்க? ரெக்யூர்மெண்ட் அனலிசிஸ். ரெக்யூர்மெண்ட் அனலிசிஸ்ன்றது இந்த மாதிரி நேற்று இல்லாட்டினா இந்த மாதிரி பாலிசி பஸாரில் நேற்று யாரெல்லாம் என்ரோல் பண்ணாங்களோ அவங்க என்ரோல் பண்ணும்போது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் சரியாக கேப்சர் ஆகலை, சம் ஆஃப் த டேட்டாஸ் ஆர் மிஸ்ஸிங்ன்ற ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகும்போது ஒரு டேட்டா அனலிஸ்டாக யூ ஷுட் நோ ஹவு திஸ் டேட்டா வில் பி பாப்புலேட்டட். அந்த டேட்டா செட்டை தெரிஞ்சால் தான் யூ நோ ஹவு டு வேலிடேட் த டேட்டா. அதை query எழுதிட முடியும், ப்ராப்ளம் கிடையாது. பட் ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் இஸ் த கீ ஸ்கில். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்,
இதில காமனா ஓப்பனிங்ஸ் நெறைய இருக்கிற டொமைன்ஸ் தான் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில மென்ஷன் ஆயிருக்கிற டொமைன்ல உங்களுக்கு எந்த டொமைன் சூட்டபிளா இருக்குமோ, அந்த டொமைன் ரிலேட்டடா நீங்க முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்றது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, பேரலலா இந்த டொமைன் நாலேட்ஜ முடிஞ்ச வரைக்கும் நீங்க இன்கிரீஸ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ இனிஷியேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இது எப்படி நீங்க இனிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னா, இதுக்கு ரிலவென்ட்டான டீட்டெயில்ஸ நீங்க கேப்சர் பண்ணுங்க. ஒருவேள நீங்க பேங்கிங் ரிலவென்ட்டா போகணும்னா, காமனா ரீட்டெயில் பேங்கிங், இன்வெஸ்ட்மென்ட், கார்ப்பரேட், டிஜிட்டல் அப்படின்ட்டு ஒரு 4 கேட்டகரியா பிரிஞ்சிருக்கும். ரீட்டெயில் பேங்கிங்ன்றது நம்ம அஸ் நார்மல் பெர்சனா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற பேங்கிங் தான் இந்த ரீட்டெயில் பேங்கிங். அப்ப ரீட்டெயில் பேங்கிங்ல தேர் ஆர் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஆர் அவைலபிள். லைக் சேவிங்ஸ் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட், லோன்ஸ், மார்கேஜஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எவ்ரிதிங் வில் பி கம்ஸ் அண்டர் ரீட்டெயில் பேங்கிங். ஸோ ரீட்டெயில் பேங்கிங்கில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பற்றி யூ ஷுட் நோ சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தட். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கிறது ஆல் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் பி கம்ஸ் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். ஸோ ரீட்டெயிலுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் மேஜர் என்ன டிஃப்ரென்சியேஷன் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டா யூஸ் பண்றனால உங்களால புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து கிரெடிட் ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க் மாரி நெறைய கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ அது புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டொமைன் வரும்ன்னு பார்த்து அந்த டொமைன் ரிலவென்ட்டா ஆர்டிகல்ஸ் படிங்க. ஜஸ்ட் ஜென்ரலா அந்த டெர்ம்ஸ் வச்சுட்டு சர்ச் பண்ணி பாருங்க. வாட் இஸ் ரீட்டெயில் பேங்கிங்? வாட் இஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட்? வாட் இஸ் ஹவ் த கிரெடிட் கார்டு வில் பி ஆப்பரேட்டட்? ஹவ் த அமௌண்ட் வில் பி டெபிட்டட்? ஃப்ரம் வேர் இட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட்? அப்படிலாம் நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி நீங்க டொமைன் நாலேட்ஜ கேப்சர் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி உங்களுக்கு இதில லிஸ்ட் டவுன் இருக்கிற டொமைன்ல எந்த டொமைன் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ, அந்த டொமைன சூஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிலவென்ட்டான இன்ஃபர்மேஷன ப்ரொசீட் பண்றது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங். ஓகே. செகண்ட், எஸ்டிஎல்சி. இத பத்தி நம்ம ஆல்ரெடி இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ எஸ்டிஎல்சிய பொறுத்தவரைக்கும் ஆம் மார்க்கெட்ல வந்து காமனா 2 மெத்தட் தாங்க. 2 மெத்தட் தான் மாறி, மாறி யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டினா அந்த 2 மெத்தட டிபெண்ட் பண்ணி தான் அதர் டொமைன்ஸே இருக்கும். ஐ மீன் அதர் மெத்தடாலஜினே இருக்கும். நீங்க எந்த ரோல் போனாலும் சரி, ஐடி நீங்க வந்துட்டீங்கன்னா, இஃப் யூ ஆர் வொர்க்கிங் இன் ஐடி என்வைரன்மென்ட், எய்தர் யூ ஆர் சூசிங் ஒரு டேட்டா அனலிஸ்ட் சூஸ் பண்ணாலும் சரி, டெவலப்பர், பிசினஸ் அனலிஸ்ட் எது சூஸ் பண்ணாலும் சரி, யூ நீட் டூ வொர்க் இன் அன் சர்டைன் மெத்தடாலஜி ஒரு லைஃப் சைக்கிள் கீழ தான் நீங்க வொர்க் பண்ற மாரி இருக்கும். இப்ப எப்படி ஒரு கார் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல போயிட்டு நீங்க ஒரு கார் பில்ட் பண்ணோம் அப்படின்னா, எடுத்தோனே வீல் ஃபிட் பண்ண முடியாது இல்லையா? ஒரு சேசிஸ் ஓவரால் பாடி எடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தே வில் பி ஃபிட்டிங் த இன்ஜின்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஆக்சஸரீஸ், ஆக்ஸிலரேட்டர், அப்புறமேட்டு ஸ்டியரிங் இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி கடைசியில் வந்து வீலிங்லாம் ஃபிட் பண்ணி ஃபீல்லாம் ஊற்றி பேசிக் லெவல் ஆஃப் டெஸ்ட் பண்ணி கடைசியில் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஃபைனலாக டெலிவரி நடக்குது. இது ப்ராசஸ் லைஃப் சைக்கிள் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணுன்றது லைஃப் சைக்கிள். அதே மாதிரி சாஃப்ட்வேரில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆப் பில்ட் பண்ணாலும் சரி, வெப் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, போர்ட்டல் பில்டாக இருந்தாலும் சரி, எவ்ரி திங் வில் பி கம்ஸ் அண்டர் எஸ்டிஎல்சி. எஸ்டிஎல்சினா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இது எல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ எஸ்டிஎல்சி இஸ் நத்திங் பட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். அதில் ஒன் ஆஃப் த மெத்தடாலஜி தான் இந்த வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி. இதே மாதிரி மார்க்கெட்டில் என்னென்ன மெத்தடாலஜிஸ் இருக்குன்னா, வாட்டர்ஃபால், அஜைல், பி மெத்தட், ஸ்பைரல் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் இந்த வாட்டர்ஃபால் அஜைலும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆல் அதர் மெத்தட்ஸ் வில் பி கோரிலேட்டட் டு த கரண்ட் திஸ் டூ மெத்தடாலஜி தான் இருக்கும். எஸ்டிஎல்சின்றது ஹோலிஸ்டிக் மெத்தட் தான் எஸ்டிஎல்சி. அது கீழே இருக்கிற மெத்தடாலஜி தான் இந்த வாட்டர்ஃபால்ன்றது. ஓகே. இந்த யூசர், பிஸ்னஸ் டீம், ஸ்டேக் ஹோல்டர், கிளைண்ட் இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நமக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் கிரியேட் ஆகும். இங்கே நான் போல்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா? ப்ராஜெக்ட் மேனேஜர், பிஸ்னஸ் அனலிஸ்ட், ரிட்டன் டேட்டா அனலிஸ்ட், டெவலப்பர், டெஸ்டர், ப்ரொடக்ஷன் டீம், கோல் இவங்க எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டீம் ரோல்ஸ் அவைலபிள் இன் ஐடி டீமில் இருப்பாங்கன்றது அர்த்தம். இந்த ஸ்லைடில் என்னென்ன ரோல்ஸ், என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த யூசர் ஆர் ஸ்டேக் ஹோல்டர் அவங்க யாருன்னா, அவங்க தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஓனராக இருப்பாங்க. என்ன டேட்டா ரிலவெண்ட்டான இம்பாக்ட் இருக்குது, என்ன டேட்டா அனலிசிஸ் பண்ணணும் அப்படின்றத வேலிடேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணும்போது டேட்டா குவாலிட்டியில் இருப்பீங்க, டேட்டா கிளென்சிங் இல்லாட்டினா டேட்டா ரெமிடியேஷன் சொல்லுவாங்க. ரெமிடியேஷன்னா தப்பான இருக்கிற டேட்டா இல்லாட்டினா டூப்ளிகேட்டாக இருக்கிற டேட்டாவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்டாவை கரெக்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அந்த மாதிரி மல்டிபிள் சினாரி இந்த ரெக்யர்மெண்ட்டில் யார் கொடுக்குறா? பிஸ்னஸ் டீம். அங்கே தான் ஒரு ரெக்யர்மெண்ட் கிரியேட் ஆகுது. அப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் ஐடி எல்லாமே கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு டீட்டெயில்ஸை பண்ணிவிட்டு உங்களை எப்போ டேட்டா அனலிஸ்ட்டாக அசைன் பண்ணுறாங்களோ ஃப்ரம் தேர் யுவர் ஒர்க் பிகின்ஸ். ஓகே, எல்லாமே பண்ணிட்டீங்க, வெல் அண்ட் குட். பட் ஹவ் யூ நோ தட் வாட் இஸ் த ரெக்யர்மெண்ட்? குவேரி எழுத தெரியும், பவர் பிஐல போட தெரியும், எக்ஸல் என்னன்னு தெரியும். ஆனால் நான் எதை பார்த்து நான் ரெக்யர்மெண்ட் நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னா 2 விதமாக நடக்கும். நீங்கள் ஜாயின் பண்ண பொருள் எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். காமனாக சொல்கிறது இந்த 2 மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் மெத்தட், நீங்கள் யூ நீட் டு கேதர் த ரெக்யர்மெண்ட் ஃப்ரம் த யூசர். பிஸ்னஸ் டீமோட இன்ட்ராக்ட் பண்ணி
what kind of data impact is there, or what kind of data analysis we need to do for this project அப்படின்றத இன்ட்ராக்ட் பண்ணி பிஸ்னஸ் டீம்ல இருந்து நீங்க என்ன ரெக்யர்மெண்ட்றதை புரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் விதம். செகண்ட் டைப், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு இல்லாட்டினா டீமில் இருக்கிற யாராவது ஒரு டீமோ டெக்னிக்கல் டீமோ பண்ண டாக்குமெண்டேஷன்ஸ் படித்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஆர்டி, எஃப்ஆர்டி, எஃப்ஆர்எஸ், எஃப்எஸ்டி இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துட்டு என்ன மாதிரி டேட்டா ரிலவெண்ட்டான இம்பேக்ட் ஆகிருக்கு, என்ன மாதிரிலாம் அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும், என்ன ரெக்யர்மெண்ட்டு, எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் இந்த இஷ்யூஸ் இருக்குது, ஃபைனலி யார் கூட பேச பண்ணணுன்ட்டு அந்த பற்றி இந்த ப்ராஜெக்ட் பற்றி அந்த ரெக்யர்மெண்ட் பற்றி எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட் மட்டும் தானே? அப்படி கிடையாது. சில கம்பெனியில் வெறும் ஒரு ஒரு 5 பக்கத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், டெக்னிக்கல் டாக்குமெண்ட்னு சொல்லலாம், ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்னு சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ். பட் there will be some documentation which business analyst or a senior person or a internal team, someone should coordinate with the business user to capture the requirement. அதை படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த பிஆர்டிஎஃப் ஆடியில் என்னெல்லாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கும்ன்ட்டு நான் ஒரு வீடியோ லிங்க் ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் சம் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் பிஆர்டி, வாட் இஸ் எஃப்ஆர்டி. இது வந்து நீங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட் இல்லாதனால உங்களுக்கு இது எப்படி பண்ணணுன்ற நெசசரி இருக்காது. பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே பிஆர்டினா இதுதான் பிஆர்டியில் இந்த கண்டென்ட் இப்படிலாம் இருக்க போகுது. ஸோ நான் புரிஞ்சுக்கணும்னா இந்த ஏரியாஸில் நான் படித்து பார்த்தா என்னால் புரிஞ்சுக்க முடியுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நீங்கள் இதில் இருக்கிற எந்த டொமைனில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நாளைக்கே நீங்கள் என் பேங்கிங்கில் ஒர்க் ஆகலாம், இல்லாட்டினா இன்சூரன்ஸ் டொமைனில் இருக்கலாம், இல்லாட்டினா இ-காமர்ஸில் வந்துட்டு அமேசானில் ஒர்க் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் இல்லையா. ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் எப்படி உங்களுக்கு வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா செட் தேர் யூஸிங்கிறது எப்படி தெரியும்? இப்போ நான் சிட்டி பேங்க்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன், யூஎஸ் ரிலேட்டடாக சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்டாக நார்டியான்ற கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறேன். சிட்டி பேங்க்ல இருக்கிற டேபிள்ஸும் நார்டியாவில் இருக்கிற டேபிள்ஸும் என்டையில வேறு வேறு மாதிரி இருக்கும். நார்டியாவில் நம்பராக இருக்கும் டேபிள்ஸு. நீங்களாம் அதெல்லாம் பார்த்துக்கே நானே எங்களுக்கே புதுசாக இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு என்விரான்மெண்ட்லேயும் ஒவ்வொரு கம்பெனிலையும் இந்த டேபிள் நேம் இஸ் கெட்டிங் சேஞ்ச். அப்போ நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா அது என்ன டேபிள், இந்த டேட்டா எங்கே போய் உட்கார போகுது, டேட்டா மிஸ் ஆச்சுன்னா எங்கெங்கெல்லாம் போய் நான் வேலிடேட் பண்ணணும், எப்படிலாம் வேலிடேட் பண்ணணும், எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க? அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கேருந்து தெரியும்னா, யூ வில் பி கேப்சரிங் தட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த எஸ்எம்இ. எஸ்எம்இன்றது யாருன்னா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். இதெல்லாம் இன்டர்வியூ பிஸ்னஸில் கேட்பாங்க. சடன்லி ஆஃப்டர் யூ கேப்சர் த ரெக்யர்மெண்ட், யூ காட் ஸ்ட்ரக் இன் வேர் டு ஸ்டார்ட் யுவர் அனாலிசிஸ், ஆர் யூ டோன்ட் நோ ஹவு டு இனிஷியேட் யுவர் அனாலிசிஸ் பாயிண்ட், or you are struck with identifying which table will be impacted, from where we need to start the analysis, how you will be resolving this kind of issue அப்படின்னு கேட்டாங்கன்னா, I'll be coordinating with the SME. Who are the SME? SME யாருன்னா, the SME is the person who already working in our current organization. இல்லட்னா the SME can be the person who is working in an in the domain for long run. ஒரு 5 years ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இருப்பாங்க. எந்த டேட்டா எந்த டேபிளில் இருக்கும், என்ன மாதிரி இம்பாக்ட் ஆகிருக்கும், எந்த ஆட்ரிபியூட்டில் எந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நிறைய தெரியும். அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, நம்ம ஏதாவது டீம் டிஸ்கஷன்லாம் பேசும்போது அவங்க நல்ல இன்புட் கொடுப்பாங்க. சில பேர் புரியல, நீ அவங்கள்ட்ட கேட்டிங்களா அப்படின்வாங்க. ஸோ அப்போ அவங்க தான் எஸ்எம்இயாக இருப்பாங்க. எஸ்எம்இன்னு சில கம்பெனி தான் ஒரு ரோலே கொடுப்பாங்க. பட் சில கம்பெனியில் அவங்க பேசுகிறதுலே கண்டுபிடிச்சாலும் யார் நல்லா விவரம் தெரிஞ்சு பேசுகிறாங்க அவங்கள நீங்கள் எஸ்எம்இயை கன்சிடர் பண்ணி நீங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ எஸ்எம்இ இஸ் த பர்சன் who can able to check the technical feasibility, technical இது பாசிபிளா இல்லையா, எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலான்றதை வேலிட் பண்ணுறதுக்கு it will be helpful for them and provide solution accordingly. ஓகே. அதுக்கப்புறம் டெவலப்பிங் டீமுக்கு போகும். டெவலப்பிங் டீம், டெஸ்டிங் டீம். டெவலப்பர்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் டேட்டா இம்பாக்டாக இருக்குது, இதான் டேட்டா இஷ்யூஸ், இவ்வளோ ரெக்கார்டு வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது, இவ்வளோ டம்மியாக இருக்குது, இவ்வளோ தான் கரெக்ட் ரெக்கார்டு, இவ்வளோ தான் கரெக்டான ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா அதை லைவாக ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு மாற்றுவாங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இல்லாட்டினா என்னென்ன வச்சுக்கோங்க, யூஏடி அப்படின்னு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு. யூஏடி. அடுத்த என்விரான்மெண்ட் ப்ராட். நீங்கள் எஸ்கியூலாம் போடும்போது என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா, ப்ராட் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டேட்டா. இப்போ நீங்கள் என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 rupees சென்ட் பண்ணுறீங்க. சென்ட் பண்ணிவிட்டு அகைன் யூ ஆர் ஜஸ்ட் லாகிங் அவுட் அண்ட் லாகிங் இன் அகைன் அண்ட் கோயிங் டு த ரெஸ்பெக்டிவ் ட்ரான்சாக்ஷன், சீயிங் தட் இன்றைக்கி நான் யார் யாருக்கெல்லாம் அமைச்சிருக்கேன். ஓகே, நரேஷ்க்கு ஒரு 10,000 அமைச்சிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு ஒரு 5,000 அமைச்சிருக்கேன், எங்கள் ஃபாதருக்கு ஒரு 10K அமைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க எல்லாமே யூ கேன் ஏபிள் டு வியூ ஃப்ரம் வேர் இன் யுவர்
ப்ரீவியஸ் லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷனும் லாஸ்ட் 1 மந்த்தில் நடந்த டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்தா உங்களால் பார்க்க முடியும். லைவ் டேட்டா விச் மீன்ஸ் ரியல் டைம் டேட்டா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு அதே 10,000 அனுப்புறீங்க, சென்ட் பண்ணுறீங்க, டக்குன்னு நெட்டு டவுன், நெட்டு திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னு ஆஃப் ஆயிடுச்சு. இல்லாட்டினா அந்த பேங்க் சர்வர் டவுனாக இருந்திருக்கு. அப்படி இல்லாட்டினா ஏன் பேங்க் சர்வர் டவுனாக இருக்குது. எய்தர் கேன் பி ஒர்க் இன் மல்டிபிள் சினாரியோ இல்லையா. அப்போ அனுப்புறீங்க, ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஃபெயிலுன்னு காமிக்கும். செகண்ட் டைம் அனுப்புறீங்க, ரிவர்சல் ஆகுது. தேர்ட் அம்சம் மட்டும் தான் சக்ஸஸ் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் டிரான்சாக்ஷன் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி நீங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க, அது 2மே ஃபெயில்டு. தேர்டு தான் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காமிக்குது. ஒரு நாளைக்கே நீங்கள் ஒரு பர்சனை நீங்கள் 2 டூப்ளிகேட் டிரான்சாக்ஷன் பண்ணனால அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறையா டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸு ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து நிறைய வரும். அப்போ எத்தனை கோடி கஸ்டமர் இருக்காங்க, அவ்வளோ கோடி அக்கௌண்ட்ஸ்லேருந்தையும் டூப்ளிகேட்னா தேவையில்லாமல் ஸ்பேஸ் அடைக்கும். எப்படி நம்ம வீட்டில் ஒரு 10-5 பேர் இருக்கோம்னா ஆளுக்கால் வெளியூருக்கு போகிறேன் வரேன்ட்டு பொருளாக வாங்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, எதுவுமே பழைய பொருள் எதுவுமே கிளியர் பண்ணாமல் இருந்தோம்னா டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகும், எந்த பொருள் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ வி வில் பி கிளியரிங் த டேட்டா. டெய்லி நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் பண்ணுறோம்? டு மெயின்டைன் அவர் ஹோம் ப்ராப்பர்லி. அதே மாதிரி அஸ் அ டேட்டா அனலிஸ்ட் உங்களோட ஹை ப்ரையாரிட்டி ஜாப் மெயின்டைன் த டேட்டா பேஸ் ப்ராப்பர்லி. தப்பான ரெக்கார்டை ரிமூவ் பண்ணுறது, டேட்டாவை தப்பான ரெக்கார்டை கரெக்ட் பண்ணுறது. ஃபெயில் ட்ரான்சாக்ஷன் எப்படியோ ஃபெயிலுன்னு டிடெக்ட் ஆகிருக்குன்னா உண்மையாக பார்த்தா அது கரெக்டான ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகிருக்கு. அதை மேனுவலாக ஃபீல்டில் அனுப்பிச்சு இது ஃபெயில்டு கிடையாது, இதுலமே சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன் அப்படின்ட்டு லைவாக மாற்றுவாங்க. ஸோ அப்போ ப்ராட் அப்படின்றது என்னென்னா ரியல் டைம் ரியல் டைம் டேட்டா வில் பி கன்சிடர் அஸ் ப்ராட் environment. UAT environment என்னன்னா டெஸ்ட் environment. UATயோட ஃபுல் ஃபார்ம் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். UAT ஃபுல் ஃபார்ம் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அதாவது யார் நமக்கு ரெக்யர்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்டேயே வந்து நீங்கள் சொன்னபடி நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணிட்டோம், டேட்டாவை செக் பண்ணிட்டோம், இந்த டேட்டா நீங்கள் சொன்னபடி இம்பாக்ட் ஆகிருக்கு, நாங்கள் ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் தான் அந்த டூப்ளிகேட் ட்ரான்சாக்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா இதில் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ராடாக மாற்றுவாங்க. ரியல் டைமில் என்ன நடக்கும்னா நீங்கள் டெய்லி பண்ணுற ட்ரான்சாக்ஷன் இந்த ப்ராடில் தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அன்றைக்கி ஈவோடியோ நைட் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே ப்ராட இருக்கிற டேட்டாவை டம்மி டேட்டாவாக ஒரு UATன்ற என்விரான்மெண்ட்டில் காப்பி பண்ணி பேக்கப் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வேலிட் பண்ணுறது எல்லாமே UAT டேட்டாவில் வேலிட் பண்ணுவீங்க. ஏன்னா ப்ராடில் கை வைக்கிறதுல லைவ் டேட்டா ஒரு வேளை தப்பாக டெலிட் பண்ணிட்டீங்க, இல்லாட்டினா தப்பு டெலிட் ஆக்சஸே இருக்காது, பட் ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைவ் என்விரான்மெண்ட்டில் டேட்டா மிஸ் ஆகும். ஸோ அதை பண்ணிடவே கூடாது. as per the government, as per the governance and the complaints and the regulatory, we should not supposed to do that. கரெக்டான டேட்டாவை பார்த்துட்டு பண்ணணும். அதுதான் லீகல் அண்ட் ஆடிட்டிங்கில் வந்துட்டா we won't face any kind of issue. ஸோ ப்ரொடக்ஷன் டேட்டாவை டெய்லியும் நைட்டோ இல்லை எப்போ தேவைப்படுதோ அவங்க வந்து டம்மியாக ஒரு ரெக்கார்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் வேலிட் பண்ணிவிட்டு கரெக்டான ரெக்கார்டு தான் நம்ம டெலீட் பண்ணுறோமான்றதை வேலிட் பண்ணதுக்கப்புறம் அதை மறுபடியும் ப்ரொடக்ஷனை மாற்றிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்ட் இருக்கும். டெஸ்டிங் டீம், ப்ரொடக்ஷன் டீம்ன்றது லைவாக ஆக்கிறதுக்கு எல்லாமே இந்த ப்ரொடக்ஷன் டீம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே டாக்குமெண்டேஷனோட ஃபுல் நேம், இதெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. டேட்டா பேஸில் என்ன, சர்வர்னா என்ன, இது என்ன ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மேனுவல் டெஸ்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்ற ஒரு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப நீங்கள் பண்ணணுன்றது சரியே கிடையாது. ப்ளஸ் ஒரு டேட்டா அனலிஸ்ட் வாட்டர்ஃபால் மாடலில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கணுன்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். இது இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, when you are working as a data analyst, what will be your daily routine in waterfall methodology? Waterfall இருக்கும்போது டேட்டா அனலிஸ்டா how you will be getting a project, how you will be initiating that project ன்னு கேட்பாங்க. So when I'm working in a data analyst or in my previous organization, when I was working as a data analyst, the project ID will be created by the project manager. And once the project manager has identified me as a data analyst for this so and so project, first of all, before I do the analysis part, first of all I need to analyze the high level requirement. What exactly the business team or the end user is looking for, what kind of data impacts are available, or what exactly the data is, from where it is getting populated, or holistic understand about the data. How I'll be understanding the data? I'll be reading or I'll be going through the sample project which the internal team they already have completed. I'll just go to that respective data information and I'm just checking and to understand the current scenario. If it is completely new project, I'll be Google it and understand the
product related knowledge or data related knowledge. So as a data analyst, the first thing what I'll be doing is I need to do some basic analysis. How I'll be doing the analysis? By reading some documentation or by some reading the description which has mentioned in this project ID. அந்த ஐடியில் மென்ஷன் ஆகிருக்கிற ஐடியில் டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துட்டு நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த கிக் ஆஃப் கால் ரெக்யர்மெண்ட் கேதரிங் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனால் ரெக்யர்மெண்ட் கேதரிங்கிறது சில டைமில் வந்து டேட்டா ரிலவெண்ட்டான ரெக்யர்மெண்ட் கேதரிங் நீங்கள் பண்ணுற மாதிரி நடக்கலான்றதை நான் சொன்னேன். ஒன்று டாக்குமெண்ட் பார்த்து படித்து புரிஞ்சுப்பீங்க. அப்படி இல்லைன்னா இன்ட்ராக்ட் பண்ணி புரிஞ்சுப்பீங்க. யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க? பிஸ்னஸ் டீம். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷனை படித்து பார்த்துட்டு யூல் பி டூயிங் சம் ஃபர்தர் அனாலிசிஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த ரெக்யர்மெண்ட், ஓகே இதுதான் அந்த ரெக்யர்மெண்ட், அதை புரிஞ்சதுக்கப்புறம் த டேட்டா அனலிஸ்ட் ஷுட் கேப்பபிள் டு ரைட் த எஸ்கியூஎல் query. அந்த ரெக்யர்மெண்ட்டை query-யை மாற்ற தெரியும் எனக்கு. From there, I'll be writing some sample query to understand, to pull the data from the database. Post that, I'll be doing the data validation as per the given change in Excel. Like example, I'll be putting some filter condition, or I'll be giving some pivot. I'll be using some pivot option to validate which record has been impacted, what is the total number of transaction. So this is the high level analysis. I'll be using the Excel sheet. Post that, once I am clarified with the requirement and the analysis part, as a data analyst, I need to create the good looking dashboard. How I should do this good looking dashboard? By using the Power BI. BI means business intelligence tool. By using the business intelligence tool, after my completion of my analysis, I'll be creating the good looking dashboard. This helps for me to present the given requirement with the stakeholder, அதாவது பிஸ்னஸ் டீம் கூட. இதனால தான் இந்த டேட்டா இம்பாக்ட் ஆயிருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் இம்பாக்ட் ஆயிருக்கு, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இம்பாக்டட் நடந்திருக்கு அப்படின்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பவர் பி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில கம்பெனியில் பவர் பி தேவைப்படாது, நான் எக்ஸல்லே டேட்டா காமிக்கிற மாதிரி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அக்கார்டிங் டு த டீம் அண்ட் த கம்பெனி. Post that, once the stakeholder has been approved my project, it will be moved on to a டெக்னிக்கல் டீம். எஸ்எம்இ இல்லைன்னா டெக்னிக்கல் டீமுக்கு மூவ் ஆயிரும். அவங்க கோட் சேஞ்சஸ்லாம் பண்ணி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் டெஸ்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம்லாம் போனதுக்கப்புறம் இட் வில் பி கோயிங் ஃபார் கோ லைவ் ப்ராசஸ், மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஹோலிஸ்டிக் ப்ராசஸ் இன்வால்வ் இன் வாட்டர்ஃபால். டேட்டா அனலிஸ்ட்டை வேலை பார்க்கும்போது எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு என்னென்னலாம் பண்ணுவேன்றதை நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஓகே ஃபைன். இதில் வந்து வாட் இஸ் பிஆர்டி, வாட் இஸ் எஃப்ஆர்டி எல்லாமே இருக்கும். இது நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். நவ் வி கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அஜைல் மெத்தடாலஜி. அஜைல் மெத்தடாலஜி பொறுத்த வரைக்கும் திஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். எப்படி எஸ்டிஎல்சி வாட்டர்ஃபால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி அஜைல் மெத்தடாலஜியும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ அஜைல் மெத்தடாலஜி என்னன்றதை ஐ ஹாவ் அ செப்பரேட் வீடியோ. ஐ கேன் ஏபிள் டு சென்ட் யூ தட் வீடியோ. யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அஜைலோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெக்யர்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ அமேசான்லேயே ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேற்று அமேசானில் நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, சில டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்றாங்க. ஓகே, அப்போ எதனால் ஃபெயில் ஆயிருக்கும் நீங்கள் எதாவது ஐடியா இருக்கான்னு கேட்குறீங்க பிஸ்னஸ் டீம் கிட்ட. அவங்க சொல்கிறாங்க மேபி எதாவது பேமெண்ட் எதாவது இஷ்யூஸாக இருக்கலாம், பட் எக்ஸாக்டாக எங்களுக்கு தெரியல, பட் நிறைய கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது, வி நீட் டு ஐடென்டிஃபை அண்ட் ரிசால்வ் இட் இமீடியட்லி அப்படின்றாங்கன்னா, இதில் நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்கும். நிறைய ரெக்யர்மெண்ட் அது என்னென்னா, என்ன மாதிரி சினாரியோஸ்லாம் நம்ம இதை வேலிட் பண்ண போகிறோம், எப்படிலாம் வேலிட் பண்ண போகிறோம், எங்கேருந்து வேலிட் பண்ண போகிறோன்றது ஃபர்ஸ்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதாவது டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிருக்கு, ஓகே, பட் அந்த டிரான்சாக்ஷன் வந்து எய்தர் யூபிஐ மூலிமா டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிருக்கா, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நிறைய பேமெண்ட்ஸ் இருக்குது, இல்லாட்டி நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது, சர்வர் இஷ்யூ இருக்குது, நிறையா டைப்லேருந்து வேலிட் பண்ணோம். அப்போ ஒன்று ஒவ்வொரு டாஸ்க் இல்லையா உங்களுக்கு, டிஃப்ரெண்ட் இது போயிட்டு வேலிட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டீமோட கோஆர்டினேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரே டேபிளில் போனோமா கிடைச்சமாலாம் இருக்காது. தேடி போவீங்க, யாருக்கா மெயில் அனுப்பி கேட்பீங்க, இவ்வளோ டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிருக்கு, உங்கள் சைட்லேருந்து செக் பண்ணிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள், இவ்வளோ ஏன் ஃபெயில் ஆயிருக்குன்ட்டு. அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதை ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் சேவ் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். எஸ்டிஎல்சி வாட்டர்ஃபாலில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குன்னா, அந்த 10மே முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தது போக முடியும். ஆனால் அஜைலில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வேலை பார்ப்பாங்க.
ஓகே. இப்போதைக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அத முதல்ல நம்ம புஷ் பண்ணிறலாம். அதுக்கப்புறமேட்டு டிரான்சாக்ஷன் ஃபெயிலுக்கு மட்டும் நம்ம அப்ரோச் பண்ணிட்டு, அத டூப்ளிகேட் டிரான்சாக்ஷன ரிமூவ் பண்றது, இதனால தான் ரீசன்றது அவங்களே மேனுவலா ப்ராசஸ் பண்ணி சக்சஸ் ஆக்கிரலாம். அந்த மாரி ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அஜைல்ல ஸ்ப்ளிட் பண்ணி வேல பார்ப்பாங்க. எஸ்டிஎல்சி வாட்டர்ஃபால்ல ஹோலிஸ்டிக்கா நெறைய ரெக்யர்மென்ட் சேர்த்து ஒரே ப்ராஜெக்ட்ட பண்ணுவீங்க. ஆனா இதுல டாஸ்க்கா பிரிச்சு பண்ணுவீங்க. சரி, முக்காவாசி டேட்டா அனலிஸ்ட் கம்பெனில அஜைல் ஐ மீன் டேட்டா அனலிஸ்ட் எங்க யூஸ் பண்றாங்களோ, அங்க இந்த அஜைல் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்றாங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அஜைல்ல ஸ்பிரிண்ட் அப்படின்ற டெர்ம நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்பிரிண்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஸ்பிரிண்ட்ல எதர் இட் கேன் பி 1 வீக், 2 வீக்ஸ், 3 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸ். இந்த 4 வாரத்துல ஏதாவது ஒரு வாரம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் எதர் 2 வீக்ஸ் இல்லன்னா 3 வீக்ஸ் மாரி இருக்கும். ஸோ 2 வீக்ஸ்க்கு எவ்வளோ டாஸ்க் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஓகே, இந்த செஷன்ல நந்தினேஸ்வரி, நரேஷ், அதுக்கப்புறம் சாம் 3 பேர் இருக்கோம்னா, ஆளுக்கு 10 டாஸ்க் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலா இந்த 2 வீக்ஸ்ல வி கோயிங் டூ கம்ப்ளீட் 30 டாஸ்க் இன் அ ஸ்பிரிண்ட். இன் அ ஸ்பிரிண்ட்ன்றது டைம் ஃப்ரேமை கால்குலேட் பண்றது. 2 வாரத்துல வி கோயிங் டூ கம்ப்ளீட் தீஸ் மெனி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத பார்க்கறது தான் இந்த அஜைல். ஸோ அஜைல் மெத்தடாலஜி மார்க்கெட்டில் நிறைய யூஸ் பண்ணுறனால இதோட டெலிவரபிள்ஸும் நல்லா ஸ்பீடாக நடக்கும். ஃபாஸ்டர் டைமில் நிறைய ப்ராடக்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த அஜைலில் நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அஜைல் மெத்தடாலஜி. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸ்க்ரம் பேன் அப்படின்ட்டு நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இது என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது ஜிரா டூல் மூலிமா நீங்கள் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதே ஸ்க்ரம்மில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஓனர், ஸ்க்ரம் மாஸ்டர், டெவலப்பிங் டீம் லீட்ஸ் அப்படின்ட்டு பிஸ்னஸ் அனலிஸ்ட் இல்லாட்டினா டேட்டா அனலிஸ்ட். உங்களுக்கு பெருசாக பிஏடிக்கு பெரிய டிஃப்ரென்சியேஷன் இருக்காது என்விரான்மெண்ட்டில். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து நான் பார்த்த வரைக்கும் 3 மெயின் ரோல்ஸ் தான். இவங்க தான் டிசிஷன் மேக்கராக இருப்பாங்க. ஆனால் இவங்க இன்புட் கொடுக்குறதோட சரி. ஓகே, ஸோ அது எல்லாமே அந்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து எபிக்ஸ் அண்ட் டாஸ்க்லாம் பிரேக் டவுன் பண்ணுவாங்க. அது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட போதும். இட்ஸ் நாட் அ ஹை ப்ரையாரிட்டி திங். அதே இது அஜைல் மெத்தடாலஜியில் ஒர்க் பண்ணும்போது எப்படி ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணுவாங்க எல்லாமே சேமாக இருக்கும். என்ன ஒன்று நடுவில் வந்து எபிக்ஸ் அண்ட் டாஸ்க் பிரேக் டவுன் அப்படின்றது நடுவில் ஒரு பிரேக் பண்ணி வேலை பார்ப்பீங்க. மிச்சப்படி அனலிசிஸ் பண்ணுறது எல்லாமே சிமிலராக இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர், ப்ராடக்ட் ஓனர்ன்ற புது ரோல் இன்வால்வ் ஆவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இன்புட் கொடுக்கணும். டெய்லி ஸ்டாண்டப்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணலான்றது எல்லாமே நீங்கள் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ என்னென்னலாம் ஷேர் பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஜிரா ஃபஸ்ட்டு நான் என்னென்னலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, வாட் இஸ் பிஆர்டி அண்ட் எஃப்ஆர்டி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிஆர்டி எஃப்ஆர்டி எப்படி பண்ணணுன்றதுக்கானது உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னா, பிஆர்டின்னு ஒரு டாக்குமெண்ட் அது எப்படி இருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். பிஸ்னஸ் அனலிஸ்ட் தான் அந்த டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்க போதுன்னு மட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. அதுக்கப்புறம் பிஆர்டி டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு அஜைல் எபிக்ஸ் அண்ட் டாஸ்க் பிரேக் டவுன், பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஜிரா, அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். ஓகே கைஸ், ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கப்புறம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:43. இந்த டைமுக்கு அப்புறம் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்ட் ஃபார் அ டேட்டா அனலிஸ்ட். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக இப்போ நான் கைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, உங்கள் கரண்ட் ப்ரொஃபைலில் சில பேர் ஃப்ரெஷராகவே அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லுவீங்க. சில பேர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். அது எல்லாமே பிளேஸ்மெண்ட் செல் டீம் வந்து தே வில் பி ஃபாலோவிங் அண்ட் க்ளோஸ் இட் அவுட். ஸோ பிளேஸ்மெண்ட் செல் டீமுக்கு போச்சுன்னா அவங்க உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கேரண்டி வேணுமா இல்லை அசிஸ்டன்ஸ் வேணுமான்றது கேட்பாங்க. அதை எது சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் போகிற மாதிரி இருக்கும். 2 பேருக்கும் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ், அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அது எல்லாமே சிமிலராக இருக்கும். ஓகே, ஸோ இன்டர்வியூ எப்படிலாம் கேட்பாங்கன்றது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, சார் நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், அந்த மாதிரிலாம் சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் எப்படி பேசியிருக்கலான்றத ஒரு சின்ன கிளான்ஸ் நான் கொடுக்குறேன். என்னை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஐம் நரேஷ். ஐம் ஹேவிங் 1 year of work experience in data analyst related activity.
In my previous organization, I have an opportunity to work related to a e-commerce related module. So as a data analyst, I had a chance to interact with the business user to understand the requirement. Also, I'll be reading some of the documentation, technical documentations or the BRD documentation to understand the requirement. It completely depends according to the client's feasibility. So once I understand the requirement as a data analyst, I need to know which data set I need to start validating. So this really helpful for me to understand how exactly I'm planning to initiate or how I exactly planning to proceed with my analytical part, because the main challenges as a data analyst is requirement gathering. Requirement gathering is a key skill as a data analyst which I need to initiate it. So once the requirement gathering has been completed with the business team or by reading the requirement, I'll be internally checking with SME team in case of any doubts or clarifications. Post that, I'll be start writing the SQL query in MySQL server or Oracle server. I received a certification from ITS2PRO. It's a completely data analyst certifications, like it inclusive of SQL, Power BI, except these are the items I have majorly covered. And also, once I completely captured all this information, all the details, I'll be writing as a query, and I'll be pulling the data from the database. So that data will be converted into Excel sheet. Post that, I'll be doing some validations in Excel itself. At the end of the analysis, I'll be creating some kind of good looking dashboards by using the Power BI, and at the end I'll be presenting with the business team to provide the approval for that. So in my previous organization, I had an opportunity to work with SDLC, waterfall, and agile methodology as well. So both the scenario, I have an opportunity to work with that. ஸோ திஸ் இஸ் மை இன்ட்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி இதுதான் நான்ன்ற மாதிரி காமிச்சுக்கோங்க. ஸோ இதில் உங்கள் பேர், எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன டொமைனுக்கு லெவன்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன மாதிரிலாம் ஒரு ஹை லெவலில் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம், என்ன சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கோன்றதை டக்கு டக்குன்னு அதை பற்றி தான் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே, இவ்வளோ இருக்கான்றது அவன் மைண்டுக்கு அதிலே கொஞ்சம் நல்ல ஒரு 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 தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக கேட்க நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் எனி ஒன் ப்ராஜெக்ட் விச் யூ ஹேவ் ஒர்க்ட் அஸ் அ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை அப்படி கேட்டாங்கன்னா, ஓ நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கரண்ட் கம்பெனியில் இப்போ ஒரு எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், ஒரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், அதுக்கு லெவன்ட்டான ஹை லெவல் அனாலிசிஸ், பேக் டு பேக் அண்ட் சிமிலர் டைப் ஆஃப் அனாலிசிஸ் தான் நான் வேலிட் பண்ணுவேன். அதுக்கு லெவன்ட்டான டீட்டெயில்ஸ் தான் நான் கேப்சர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் காமிச்சுக்கோங்க. ஸோ அனாலிசிஸ்ன்றது இன்டர்னலாக எனக்கு டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லை டம்மி ரெக்கார்ட்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, பேமெண்ட் ஃபெயில் ஆகிருக்கும் அது ஏன் ஃபெயிலுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் எனக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ற மாதிரி நீங்கள் உங்கள் கரண்ட்டாக வேலை பார்க்குற கம்பெனி கோரிலேட் பண்ணி காமிங்க. இல்லை ப்ரோ நான் எங்கேயுமே ஒர்க் பண்ணலை அப்படின்னா, ஒன்று நம்ம கம்பெனிலே ஒர்க் பண்ண மாதிரி கூட நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இ-காமர்ஸில் வந்துட்டாவோ, இல்லாட்டினா நம்ம மணிகிராம் இன்டர்நேஷ்னல் ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அந்த கிளைண்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி கூட நீங்கள் ப்ரொஜெக்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கன்வீனியன்ட் தான். உங்களுக்கு எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ, நீங்கள் ஒன்று இன்டர்ன்ஷிப் பண்ண மாதிரி காமிச்சுக்கோங்க, இல்லாட்டினா ஃப்ரீலான்சர் பண்ண மாதிரி காமிச்சுக்கோங்க, இல்லாட்டினா ஃபுல் டைம் கரியர் கேப்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 2 இயர்ஸாவது ஒர்க் பண்ண மாதிரி நீங்கள் காமிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜாப் கிடைக்கிறது. கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்கும். ஒரு 5 பேர் கால் பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெஷராக ட்ரை பண்ணீங்க, ஒருத்தர் 2 பேர் தான் கால் பண்ணுவாங்க. வரும், செலக்ட் ஆயிடலாம். பட் ஈவன் தோ தெர் பி சம் டைம் டேக்கிங், கொஞ்சம் டிலே இருக்க தான் செய்யும். உங்களோட கன்வீனியன்ட் தான். ஓகே. அதுக்கப்புறமேட்டு குட் யூ ப்ளீஸ், இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு வாட்டர் ஃபாலாக இருந்தால் எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்ட்டு கேட்டாங்கன்னா, நம்ம எப்படி பேசணுன்றது ஆல்ரெடி நான் பேசி காமிச்சேன். அதுக்கு ரிலவெண்ட்டாக பேசிருங்க. அண்ட் அஜைல் ரிலவெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ வென் யூ ஒர்க்கிங் அஸ் அஜைல் மெத்தடாலஜி, வாட் வில் பி யுவர் டெய்லி ரொட்டீன் அப்படின்னு கேட்பாங்க. டெய்லி ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக அஜைல் மெத்தடாலஜியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ as a data analyst, once I logged in, okay, I'll be reading, first of all I'll be reading my emails and replying back to that email which is necessary. Post that, I'll be segregating the list of action items to be completed for the day. நான் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குன்றதை முதல்ல லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடுவேன். போஸ் தட் as per the priority list, I'll start work on the assigned task. So either it can be writing the SQL query for the validation part or the analysis, Excel, pivot, Power BI, presentation, whatever it may be. In case of if anything which I need to schedule call with the management team, business team or internal team, I'll be morning itself, I'll be scheduling an email with them and mentioning the agenda of the meeting. What exactly we're going to discuss about for the today. Likewise, I'll be sending an email, meeting invite for the respective team.
Post that, as a data analyst, I'll be joining in the daily stand-up meeting. In daily stand-up meeting, I need to provide my update, like what task has been assigned to me yesterday, what is the current status, what I'm doing today, is there any issues I'm facing. I'll be explaining to the scrum master and the respective team. So at the end of the, at the end of the daily stand up, I'll be providing my update and also getting some small clarifications. Post that in case of any coordination which I need to do with the business analyst or developing team, testing team, as a data analyst, I'll be coordinating with them to provide the details. So data analyst, I'll be acting as a bridge between the business team and the implementation team. Also, I have exposure in working in both SDLC, waterfall and agile methodology. ஏன்னா ரெண்டுமே இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோங்க. இல்லாட்டினா I have some good knowledge in working in both SDLC, waterfall and agile methodology அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சின்டெக்ஸை கொடுத்து எழுத சொல்லுவாங்க. நல்ல நோட் டவுன் பண்ணிக்கோங்க கைஸ். எஸ்கியூஎல்ல ஜாயின்ஸ் இல்லாத இன்டர்வியூவே கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், ஜாயின் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன டைப் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குன்றதை எழுதி வச்சுக்கோங்க. திடீர்னு கேட்டால் கன்ஃபியூஸ் கூட ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு நோ வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ், அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த கொடுத்த ட்ரெயினர் கொடுத்த நோட்ஸை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. என்னென்ன ஜாயின்ஸ் மேஜராக நீங்கள் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க கேட்டாங்கன்னா, செல்ஃப் ஜாயின் தான் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ சம் கேசஸ் இன்னர் ஜாயின் ஆல்சோ ஐ வில் பி யூஸிங். இட் டிபெண்ட்ஸ் அக்கார்டிங் டு த டீம் அண்ட் த கிளைண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் how you will be pulling the unique values from the table, or how you will be pulling the unique values from the column அப்படின்னு கேட்டாங்கன்னா, I'll be using the syntax, I'll be using the class called distinct class to pull the unique values from the database அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு how you will be doing the, how you will be filtering the conditions கேட்டாங்கன்னா, வேர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் ஃபில்டரை கிரியேட் பண்ணுவேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு சினாரியோ கொடுத்துட்டு இதுக்கு சின்டெக்ஸ் எப்படி எழுதுவீங்கன்னு கேட்பாங்க. ஸோ there is a table which you have multiple columns are available. One is the name, another is mobile number, email ID and employee salary. If you want to know the minimum, maximum salary who is getting, to identify the maximum salary, how you will be writing the query ன்னு கேட்டாங்கன்னா, select maximum போட்டு ப்ராக்கெட்டில் வந்து அந்த காலம் நேமை போட்டுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன காலம்ஸ்லாம் வேணும் அதில் மென்ஷன் பண்ணிட்டு ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்ற மாதிரி போட்டோன்னா, ஐ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஓகே, ஐ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை த மேக்ஸிமம் வேல்யூ, இல்லாட்டா மினிமம் வேல்யூ எது வேணுமோ நான் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி சின்டெக்ஸை சில டைம் கொடுத்து எழுதவும் சொல்லுவாங்க, இல்லாட்டினா ஃபோன்லேயும் உங்ககிட்ட கேட்பாங்க. செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்குங்க. ஜாயின் கண்டிஷன்ஸ், டிஸ்டிங்க்ட், ட்ரங்கேட்டுக்கோ டெலிட்டுக்கோ என்ன டிஃப்ரென்சியேஷன், அதுக்கப்புறமேட்டு அதான் மேஜராக இதுக்கு ரிலவெண்ட்டாக தான் உங்களுக்கு நிறைய வர மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த W3 ஸ்கூலில் கூட உங்களுக்கு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அதில் கொஞ்சம் நல்ல இன்னும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ப்ரீஃபாக, கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற லெவலில் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப இன்டெப்த்தாக போகணுன்ற நெசசரி இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இந்த மினிமம் மேக்ஸிமம் பார்த்துக்குங்க. ஜாயின் ஸ்டேட்மெண்ட்டு, குரூப் கிளாஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். பெரிய குயரியெல்லாம் கொடுத்து எழுதலாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் பவர் பிஐல எவ்வளோ நாலேஜ் இருக்குது. I have some good knowledge because since it is just a data, data valid பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறதுனால I know how to utilize this Power BI tool. It is a Microsoft product. I have some hands-on experience training in Power BI. Excel கூட I know some basics as required for data analyst. மைக்ரோஸ் அண்ட் மேக்ரோஸ்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இது வரைக்கும் தான் தெரியும். எக்ஸல் என்னென்ன தெரியும்னா, எனக்கு பிவோட் தெரியும், ஃபில்டர் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறமேட்டு VLOOKUP, இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸ் வச்சு எனக்கு ஐ கேன் ஏபிள் டு ஒர்க் ஆன் இட் அப்படின்னு சொல்லுங்கள். பைத்தான் கேட்டாங்கன்னா, பைத்தான் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். பைத்தான் பேசிக்லி இட்ஸ் a developer related tool. So from the data analyst majorly I was working SQL and Excel and if required Power BI. So I didn't get a chance to work on this Python அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸை பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நம்ம அப்கமிங் இதில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.